காஞ்சிபுரம் மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட ஓரிக்கை மிலிட்டரி சாலையில் சென்னை கன்னியாகுமரி தொழில் தட திட்டத்தின் கீழ் பல மாதங்களாக சாலை பணி நடைபெற்று வருகின்ற நிலையில் தியாகி விஸ்வநாதர் தாஸ் நகரில் திடீரென்று தரமற்ற சாலையை அமைத்து சாலையின் அளவை குறைத்து போட்டதாக கூறி மாமன்ற உறுப்பினரும் அப்பகுதி பொதுமக்களும் சாலை பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கன்னியாகுமரி தொழில் தட திட்டம் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் ரூபாய் 6448.24 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் 16 மாநில நெடுஞ்சாலைகள் சுமார் 589 கிலோமீட்டர் நீள சாலைகள் மேம்பாட்டு பணிகளில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த வகையில் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சாலை மற்றும் ஓரிக்கை மிலிட்டரி சாலை 39.786 கிலோமீட்டர் அளவில் சாலை பணி ஒப்பந்ததாரர்கள் மூலம் பல மாதங்களாக நடைபெற்று வருகின்றது. இத்திட்டத்தின் கீழ் விரிவாக்கப்படும் சாலையில் பல நகர் சாலைகள் இணைக்கப்பட்டு இருப்பதால் அந்நகர் சாலையும் இத்திட்டத்தில் கீழ் வருவதால் அதனையும் பழுது பார்த்து சீரமைக்கும் பணியாளர்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த வகையில் ஓரிக்கை மிலிட்டரி சாலையில் உள்ள தியாகி விஸ்வநாதர் தாஸ் நகரில் உள்ள சாலையில் சீரமைப்பதாக கூறி 6 மாதத்திற்கு முன்பே சரிவர இருந்த சாலையினை சிதிலமாக்கியுள்ளதாகவும் அதனால் அப்பகுதி வழியாக செல்லும் குழந்தைகள் பெரியவர்கள் என கீழே விழுந்து கைகால் முறிவு ஏற்பட்டதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அச்சாலையில் முன்பிருந்த சாலை அளவை விட குறுகிய அளவு சாலையினை போட்டுவிட்டதாகவும் தரமற்ற சாலையை அமைப்பதாகவும் மாமன்ற உறுப்பினர் அப்பகுதி பொதுமக்களும் சாலை பணியில் ஈடுபட்ட ஒப்பந்ததார ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சற்று அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலை அறிந்து வந்த காவல்துறையினர் அதனை விசாரித்து குறுகிய அளவை போட்ட சாலையினை விரிவாக்க செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்ற மாமன்ற உறுப்பினரிடம் கூறி அங்கிருந்த பொதுமக்களை கலைய செய்தனர். காஞ்சிபுரம் 48வது வார்டு மில்ட்ரி ரோடு ஓரிக்கை விசுவாச நகர் முதல் தெரு. இது நீங்க கடந்த ஒரு 2 வருஷமா ரோடு வேலை நடந்துட்டு இருக்கு. ஹைவேஸ் வேலை நடந்துட்டு இருக்கு. எல்லாவோட ரோடோட முனையிலையும் நிறைய ஜல்லி கொட்டிட்டு ஒரு 6 மாசம் முன்னாடி ஜல்லி கொட்டி வச்சுட்டு போனாங்க. 6 மாசமா தார் போடல, எதுவுமே போடல. இந்த தெரு வழியா நிறைய எங்க பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்களை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போக வேண்டி இருக்கு. அவ்வளோ பேரும் நிறைய பேர் அந்த ஜல்லியில போக முடியாம விழுந்து நிறைய வயசானவங்களாம் நிறைய பேர் விழுந்திருக்காங்க அந்த ரோடு முனையில. இப்ப இன்னைக்குதான் ரோடு போட்டாங்க. அந்த போட்ட ரோடையும் இதுக்கு முன்னாடி இருந்த ரோடை விட ரொம்ப தரம் குறைவா, அதுவும் இல்லாம அளவு ரொம்ப குறுகி போட்டுட்டு போனாங்க. அது கேட்டதுக்கு இதுக்கு மீறி போடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்காக தான் நாங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. மாமன்ற உறுப்பினர் திரு கார்த்திக் அவர்களும் இங்க இருக்காங்க.